ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் டெர்ம் ஒரு டிஸார்டர் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர். அதாவது இவங்களுக்கு வந்துட்டு இந்த அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஃப்ரீக்வெண்ட்டாக தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர். அதுவும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஒரு நிறைய அமௌண்ட் ஃபுட்டை வந்து சாப்பிடுவாங்க இவங்க. இப்போ நார்மலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 3 வேள அப்படி போனா ஒரு 4 வேள நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்ச், அப்பப்போ வந்துட்டு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அப்புறம் வந்துட்டு டின்னர் சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ நார்மலா நம்ம இப்படி பார்ப்போம். அப்படி இல்லைனா கூட நம்ம வந்துட்டு இப்போ மார்னிங் வந்துட்டு சாப்பிடல அப்படின்னா, அடுத்து நெக்ஸ்ட் லஞ்ச் போயிருவோம். ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலரா இருக்கும். இது வந்துட்டு நார்மல் எல்லாத்துக்குமே. ஆனா இவங்களுக்கு வந்துட்டு இந்த 4 வேளையுமே இருக்கும். அதையும் தாண்டி அ வந்துட்டு நெறையா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஈட்டிங் பிஹேவியர் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்ப நார்மல் பீப்பிளுமே வந்துட்டு ஓவர் ஈட்டிங்லாம் எடுத்துப்பாங்க. இப்ப நார்மல் பீப்பிள் வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் ரொம்ப பசிச்சுச்சோ, இல்ல வந்து அவங்களுக்கு புடிச்ச ஃபுட்டா இருக்கட்டுமே, அந்த சமயத்துல தான் வந்துட்டு அவங்க வந்து அத நெறையா சாப்பிடுவாங்க. அது ஓவர் ஈட்டிங் அது நார்மல். ஆனா இவங்க அதையுமே தாண்டி நெறையா சாப்பிடுறது, அடிக்கடி சாப்பிடுறது ஃப்ரீக்வென்ட்டா நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? எப்பயுமே வந்துட்டு ஓவர் ஈட் பண்றது தான் வந்துட்டு பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர். ஸோ ஏன் வந்து இந்த டிஸார்டர் நம்மளுக்கு வருது அப்டின்னா, ஒரு ஒரு அவங்க ரொம்ப சோகமா இருக்கும்போதோ, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணும்போதோ, ஒரு டிப்ரஷன்லயோ, ஒரு ஆங்ஸைட்டிலயோ இப்படி இருந்தாங்க அப்படின்னா, நெறைய சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஒரு சில நேரம்லாம் மனசு சரியில்லாம இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி நேரம் ரொம்ப எமோஷனல் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு கில்ட் தப்பு பண்ணிட்டோம். வந்துட்டு அந்த மாரி ஏதாச்சும் ஒரு கில்ட்டு, அப்புறம் இல்லாட்டி ஒரு ஷேம் அந்த மாரி ஃபீலிங்ஸ்ல இருந்தாங்க. ரொம்ப சோகமா இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாரி ஓவர் ஈட்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஓவர் ஈட்டிங், பிஞ்ச் ஈட்டிங் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு ஒபிசிட்டி வெயிட் போடும் அவங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு ஹார்ட் டிசீஸு, இன்னும் எமோஷனல் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் டயாபெட்டிஸ் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எப்பலாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருதோ, எப்பலாம் வந்து தனியா இருக்கிற மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, அவங்க வந்துட்டு அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் எப்பலாம் லோ ஆகுதுன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, அப்பலாம் வந்துட்டு இந்த மாரி நெறைய சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த மாரி பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து ட்ரீட் பண்ணியே ஆகணும். ஸோ தெரப்பி குடுக்கலாம். ஸோ சிபிடின்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஸோ வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு மைண்ட்ல தோணுது இல்லையா? ஸோ வந்துட்டு ஒரு நெகட்டிவா நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ்லாம் வருது. அந்த நெகட்டிவ் தாட்ட வந்துட்டு பாசிட்டிவா மாத்திட்டு, அவங்களோட பிஹேவியர் வந்து கரெக்ட்டா சேஞ்ச் பண்றது தான் இந்த சிபிடின்னு சொல்லுவாங்க. இந்த தெரப்பி. ஒரு சில நேரம் மெடிகேஷன்ஸ் தேவைப்படும். ஒரு சில நேரம் வந்துட்டு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அதுவுமே ஒரு பிராக்டிஸ் தான். என்ன அப்டின்னா, இப்போ மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ பிரசன்ட்ட நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது. ஓகே நம்ம இப்போ வந்துட்டு எவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது சாப்பிடுறது கரெக்ட்டா தப்பா? எதனால நம்ம இப்படிலாம் ஓவர் ஈட் பண்றோம்னு சொல்லிட்டு, அவங்களே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். அப்படி இருந்தா தான் வந்துட்டு இந்த மாரி பிஞ்ச் ஈட்டிங்க வந்துட்டு தவிர்க்க முடியும். அப்புறம் வந்துட்டு கூட உள்ளவங்க சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஹெல்ப் பண்றது, சப்போர்ட் பண்றது. ஸோ இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி டிஸார்டர்ஸ் வந்து வரத தவிர்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டரோட ஓவர்வியூ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் ஆர் டெர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம்.